இங்க ரெண்டு திருட்டு பசங்க ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்கலான்னு போறாங்க. அந்த நேரத்துல அந்த வீட்டோட இருக்கிற குளத்துக்கிட்ட ஒரு பையனும் பொண்ணு நின்னு காதலிச்சு நிக்கிறாங்க. இத பார்த்து அவங்களும் வந்த வேலையை பாப்போன்னு அந்த வீட்டோட மறைக்கப்பட்ட ஒரு அறையில இருந்து பஞ்சலோக சிலைய திருடிட்டு அங்க இருந்து வரும்போது காதலிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணே அந்த பையனை குளத்துக்குள்ள தள்ளி விட்டு கொன்னுட்டு இருக்கா. இத பார்த்து அவங்களும் பயம் கொடுத்து போய் அந்த குளத்துக்குள்ளேயே அந்த சிலைய போட்டுட்டு அங்க இருந்து ஓடி போறாங்க. காலையில வந்து பார்த்தா அந்த பையன் அந்த குளத்துக்குள்ள இறந்து கிடக்குறான். ஓனர் யாரு அவங்கள வர சொல்லுங்கன்னு கூப்பிட்டா வரது நம்ம ஹீரோ தான். அவரும் அந்த குளத்துக்குள்ள நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும்போது அவரோட கால்ல ஏதோ தட்டுப்படுது. அதை எடுத்து பார்த்தா அந்த திருட்டு பசங்க போட்டுட்டு போன அந்த பஞ்சலோக சிலை தான் கிடைக்குது. அந்த சிலைய பத்தி எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோவும் அதை எடுத்து கொண்டு போய் தன்னோட அறையில வைக்கிறாரு. ராத்திரி ஆனதும் அந்த வீட்டை சுத்தி வெள்ளை கலர்ல துணி போட்டுட்டு யாரோ வர மாதிரி இருக்குது. வெளியே போய் பார்த்தா ஒரு தெரு இல்ல. அந்த வீட்டுக்குள்ள அமானுஷ்யமா பல சத்தங்களும் கேக்குது. இத கேட்டு அரண்டு போன நம்ம ஹீரோவும் காலையில ஆனதும் அந்த சிலையை எடுத்துட்டு தன்னோட சித்தப்பா கிட்ட போறாரு. அப்பதான் அவரு சொல்றாரு, இது நம்மளோட மூதாதையர்கள் வச்சிருந்த மோகினியோட சிலை. நேத்து ராத்திரி இது உன் கூடவே இருந்திருக்கு. ஆனாலும் அந்த மோகினி உன்னை எதுவுமே பண்ணல. இப்ப நீ இங்க இருக்கிறனா அது உன்னோட லக்கு தான் சொல்றாரு. நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் இந்த மோகினியோட ஆவி கிராமத்துல பல பேரை கொன்னதுனால இந்த பஞ்சலோக சிலையில அதை அடைச்சு வச்சாங்கன்னு சொல்றாரு.